அவருக்கு முன்னாடி ராஜாஜி தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து சிக்கன நடவடிக்கை அரசாங்கத்தில் பண்ண ஸ்கூல் எல்லாம் மூடிட்டார், நிறைய ஸ்கூல். இவர் சிஎம் ஆன பிறகு சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு தன்னுடைய வாத்தியாரை போய் பார்த்தார். அவர் வாத்தியார் அட்வைஸ் பண்ணார், பள்ளி ஒரு நாடு முன்னேறணும்னா நிறைய ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னது. தன்னுடைய வாத்தியார் சொன்னதை கேட்டு உடனே நிறைய 12,000 பள்ளி ஆரம்பிச்சார், எல்லா கிராமத்துக்கும் பள்ளி. அப்போவும் பசங்களாம் ஸ்கூல் படிக்க வரவே இல்லை. ஏன் வரல? ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணும்போது வில்லேஜ் கிராமத்துக்கு போற வீடு வீடாக போயிட்டு கேட்கும் போது அவங்க வந்து இவங்க பள்ளிக்கு அனுப்பிச்சா சாப்பாடுக்கு என்ன பண்றது? அவங்க குழந்தை தொழிலாளி வீடி சுத்துறது அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்புவாங்க பசங்களை. எனக்கு சாப்பாடு கஷ்டம், அவங்க வேலை செஞ்சாதான் சாப்பாடு சாப்பிட முடியும்னு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து ஸ்கூல்லேயே முதல்ல சாப்பாடு போட ஆரம்பிச்சார். அப்புறம் நிறைய பசங்க வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நிறைய டேம்ஸ், தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக கடலில் போய் கலந்தது. நிறைய அணைகள் கட்டினார், தடுப்பணைகள் கட்டி நீர் பாசனத்துக்கு விவசாயத்துக்கு உதவி செஞ்சார். நிறைய ஃபேக்ட்ரிஸ், சுகர் மில்ஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணாரு. கவர்மெண்ட் ஃபாரின் பேங்க் வந்து நம்ம ராணுவம் இதெல்லாம் துப்பாக்கி அதெல்லாம் மிலிட்ரிக்கு வாங்கிறதுக்காக பணமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இந்தியா வந்து புவர் கண்ட்ரி, நாங்கள்லாம் தரமாட்டோம், அமெரிக்கன் பேங்க் தரமாட்டேன்ட்டாங்க. உடனே ஜவஹர்லால் நேரு ஒரே சோகமாக இருந்தார், என்ன பண்ணுறது, நமக்கு கடனே தரமாட்டேன்றாங்க வேர்ல்டு பேங்க்லன்னு சொல்லி. இவர் உடனே இவருக்கு தான் ஐடியா கொடுத்தார், அவருடைய பேங்க்கு நம்ம கண்ட்ரியில் இருக்கா? ஆமாம் இருக்கு, அது உடனே மூட சொல்லு. சரி, உங்க பிரான்ச் பேங்க் மூடிடுங்க, எங்க கண்ட்ரி எங்களுக்கு எப்போ நீங்க லோன் தரலையோ அப்போ இந்த பேங்க் எங்க இந்தியாவில் வேணாம்னு சொன்ன உடனே மறுநாளே அவங்க லோன் கொடுத்தாங்க. நம்ம மிலிட்ரிக்கு தேவையான துப்பாக்கி மற்ற ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப டேலண்டான பர்சன். சரியா? நம்மளும் பிற்காலத்தில் நீங்கள் பெரியவங்களாகி நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்து நம்ம சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்சது செய்யணும். தேங்க்யூ.